இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியாவில் பெண்களைப் போலவே ஆண்களும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக மருத்துவ ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மருத்துவரிடம் நமது செய்தியாளர் பத்மபிரியா கலந்துரையாடியதை தற்பொழுது பார்க்கலாம். மார்பக புற்றுநோய் அப்படின்னாலே அது பெரும்பாலும் பெண்களுக்கான ஒரு நோயாக தான் பார்க்கப்படுது. ஆனால் ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரும் அப்படிங்கிறதா இப்போ தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் 1,00,000 பேரில் 0.3% வந்து ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வந்திருக்குன்னு சமீபத்தில் ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இது குறித்து நம்ம கூட விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணன். அவர்கிட்ட விரிவாக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கு வருது அப்படின்னு இப்போ வந்து ஒரு டாக் வந்து எழுந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். மார்பகங்கிறது வந்து பிறக்கும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. குழந்தையாக இருக்கும்போது அது பெண்கள் வந்து பருவம் அடைஞ்ச பிறகு அதோட வளர்ச்சி அடைஞ்சு அது வேறு மாதிரி அது பர்பஸ்க்காக அது மாறுது. ஆண்களுக்கு வந்து அந்த பர்பஸ் இல்லாததுனால அந்த மார்பகம் வந்து ரொம்ப ரெடண்டண்ட்டாக சின்னூண்டாக இருக்குது. அதனால் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆண்களுக்கு மார்பகம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எந்தெந்த காரணத்துக்காக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருதோ அதே காரணங்கள் ஆண்களை பாதிச்சுது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த சிறு மார்பகத்தில் கூட புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்பக புற்றுநோய் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வருது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்குமா ரெண்டு பேருக்கும்? ஆண்களுக்கும் அதே மாதிரி ஒரு கட்டி இல்லை காம்புலேருந்து ஏதாவது ஒரு நீர் வழியில் வர்றது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் அவங்களுக்கும் இருக்குது. ஆனால் வந்து அவங்க பொதுவாக அதை பற்றி வெளியில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறதுனால கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் வர்றாங்க. இப்போது பெண்களுக்கு வந்திருக்க புற்றுநோய் வந்து ஒரு சைஸுக்கு மேலே பெருசாகி அது மற்ற இடங்களுக்கு பரவுறதுங்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆண்களுக்கு மார்பக சைஸ் ரொம்ப சிறியதுங்கிறதுனால அருகாமையில் இருக்கிற உறுப்புகள், இப்போது தோலாகட்டும் அடியில் இருக்கிற தசைநார்களாகட்டும் அங்கே பரவுறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக பரவிடுது. அதனால் ஆண்களை தாக்குற நோய் வந்து பெண்கள் அளவுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது இந்த காலத்தில் கிடையாது. பொதுவாக பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் வராங்க. ஆனால் குணப்படுத்த முடியாத ஸ்டேஜ் கிடையாது. அவங்க ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நல்லபடியாக குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஒரு மார்பக புற்றுநோய்க்கு நம்ம அறிகுறிகளாக இருக்கும்? மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, அது வலி இல்லாமல் தான் ஆரம்பிக்கும். அது ஒரு கட்டி மாதிரி தான் இருக்கும். இந்த மார்பகத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு மார்பகம் கொஞ்சம் ஹார்டாகவும் ஒரு கட்டி மாதிரியும் தென்படும். அந்த கட்டி மெதுவாக வளர்ந்து தோலில் அது பரவும்போது பரு மாதிரி வரத்துக்கோ இல்லை அந்த இடம் ரெட்டாகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பசியின்மை, அப்புறம் உடல் எடை குறையிறது, இந்த மாதிரி புற்றுநோய்க்கான வழக்கமான சிம்டம்ஸ்லாம் வந்து மார்பக புற்றுநோயில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர என்ன காரணம் சார்? ஆண்களுக்கு வந்து பரம்பரை வியாதி ஒன்று இருக்குது. உங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு மாதிரி மார்பக புற்றுநோய் இருந்ததுன்னா ஆண்களும் அந்த பரிசோதனையை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அந்த உணவு வழக்கங்கள், அப்புறம் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி நிறையா இருக்கிறது, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், இது மாதிரி ரொம்ப உடற்பயிற்சி எல்லாம் ரொம்ப இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். பொல்யூஷன் நிறையா ஜாஸ்தி ஆகிடுச்சு, மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் நிறையா ஜாஸ்தி ஆகிடுச்சு, இந்த மாதிரி கார்சினோஜன்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து நிறைய ஆகிடுச்சு. மார்பக புற்றுநோய் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது? முக்கியமான டெஸ்ட்டுங்கிறது FNAC அல்லது ட்ரூ கட் பயாப்சின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு சின்ன ஊசி மூலமாக ஒரு பிட்டு சதையை எடுத்து மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு பார்த்து அந்த கேன்சராக அந்த இது மாறி இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான டெஸ்ட். இது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வேறு எங்கேயாவது பரவி இருக்கா அப்படிங்கிறது. அதுக்கு கொஞ்சம் லோக்கலி அட்வான்ஸ்டு டியூமராக இருந்தால் பெட் ஸ்கேன்னு ஒரு ஹோல் பாடி CT ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். அதில் மற்ற உறுப்புகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. கீமோதெரப்பி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆண்களுக்கும் அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பீங்களா, இல்லை அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி சார் இருக்கும்? மார்பக புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி வந்து கண்டிப்பாக தேவை இருக்குது. தேவை இருந்ததுன்னா கீமோதெரப்பி, அப்புறம் இந்த HER2 தெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, ஹார்மோனல் தெரப்பி, இதில் எதெல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்கோ அதுக்கு பொறுத்து அதை கொடுக்கலாம். மார்பக புற்றுநோய்க்கான சிகிச்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சர்வைவல் பண்ணுறது வந்து நம்ம நார்மல் லைஃபாகவே லீட் பண்ணலாமா, இல்லை அதுக்கப்புறமா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்குமா சார்? இந்த மாதிரி கேன்சர் அஃபெக்ட் பண்ணவங்க அவங்க இயல்பு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். ட்ரீட்மெண்ட் முடித்த பிறகு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலையை கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியும்.
அவங்களுக்கு எந்த விதமான ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு 5 வருடங்கள் உங்களுக்கு நோய் திரும்பி வரல அப்படின்னா குணமாயிடுச்சுன்னு எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வந்து குணமாகிறவங்க சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், எல்லா பக்கமும் பரவன மெட்டாஸ்டேட்டிக் ஸ்டேஜ் 4 டிசீஸை கூட கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் ரொம்ப எளிமையான விஷயந்தான். அதனால் முதல்ல நம்பிக்கையை தளர விடாதீங்க. கேன்சர்லேருந்து குணமாகிறதோ கேன்சரோட வாழ்கிறதோ இந்த காலத்தில் வந்து குவைட் பாசிபிள். அதனால் வந்து மக்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவே அழகாக தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் பத்மபிரியா. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.